ஹாய் ஹலோ வெல்கம். நான் தான் ஒரு ட்ராவலர். இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்? கொழுகுமலை. என்ன ஏதோ ஒரு ரெசார்ட் சொன்னாங்க. நான் ப்ரீவியஸ் இதில் சொல்கிறேன். சரி, ப்ரீவியஸ் இல்லை, நெக்ஸ்ட் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வர்ற இதில் சொல்கிறேன். ஆக்சுவலாக கிளம்ப வேண்டிய டைம் 4:30, சரி 4 o'clock. ஆனால் நாங்கள் 4 o'clock கிளம்புறதுக்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் பீஸா சாப்பிட்டோம். ஆக்சுவலாக பீஸா நம்ம ஆர்டர் பண்ணது ஒன்று, அவங்க வந்தது ஒன்று. அதுக்கு ரிட்டர்ன் கம்ப்ளீட் பண்ணி சூடாக வேற ஒரு பீஸாவை வாங்கி அந்த பீஸாவை கொண்டு வந்த பையனுக்கே டெலிவரி பண்ணிட்டோம். முறையாக பீஸா டெலிவரி பாய்க்கே பீஸா டெலிவரி பண்ண நம்ம முதல் ஆட்கள் நம்மளாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த லக்கேஜை ஃபுல்லாத்தையும் காரில் ஏற்ற போகிறோம். காரில் ஏற்றிட்டு நம்ம காரில் போயிட்டு லாக் பண்ணுவோங்க. ஓகே, லெட்ஸ் கோ. Got me. Got me. Can I hear you? 5:30 கிளம்பணும். இப்போ கிட்டத்தட்ட நம்ம டைம் 7 o'clock ஆயிடுச்சு. நம்ம விருதுநகர் தாண்டிட்டோம். நம்ம கொடைக்கானலுக்கு எந்த ரூட் யூஸ் பண்ணோமோ அதே ரூட் தான், சேம் அதே இதில் தான் போகிறோம். உசிலம்பட்டி அவத்தில் கொண்டு போக மாட்டோம். டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்குனே பின்னாடி 3 பேரை நான் வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம். நாங்க 2 பேரும் வாரம் நான் vlog முடிச்சுக்கிறேன். ஸோ அதே ரூட்ல தான் நம்ம போக போறோம். இங்க இருந்து நம்ம திருமங்கலத்திலேருந்து லெஃப்ட் கட் பண்ணி அந்த உசிலம்பட்டியில போய் நம்ம போன வாட்டி ரைட் எடுத்தோம், அந்த வாட்டி லெஃப்ட் எடுத்து உசிலம்பட்டி, தேனி, போடிமெட்டு அப்படி ஏற போறோம். இதுல போற வழியில இன்னொரு ஆளை வேற நம்ம பிக்கப் பண்ணணும். ஸோ அவரு ஹரி. ஹரிடா, டேய் பேட்மேன்டா. ஹரி என்ன யாரு தெரியுமா? எல்லாத்தையும் செஞ்சீங்க. முதல்ல தின்னீங்களா? டீ போட்டு வந்தா கடலை போய் உட்காந்து டீ குடிக்கிறது. நான் மறந்துட்டேன் டீ போட்டேன். உள்ள சப்பாத்தி வச்சு டெம்பிள் சிட்டில நிப்பாட்டா குடிக்காம போனா எப்படி? இதே வாய் தான் கொஞ்ச நேரத்துக்கு உண்மைதான் ப்ரோ வரும். இதே வாய் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த அந்த கடையில போய் நிப்பாட்டும் போது இல்ல நீங்க போயிட்டு வாங்க நான் வரல அப்படின்னு சொல்லிச்சு. இந்த வீடியோவை நான் தனியா எடுத்து போட்டு ஓரமா போட்டு காமிக்கிறேன், நீங்க பாருங்க. பால் பண்ணைக்கு போ. ரூம் எங்க இருக்கு? ரூம் எங்க இருக்கு? ரூம் இன்னும் வரலையா? இதான் உண்மையான வைப்பு. ஊர் பேரு முத்துப்பாண்டிப்பட்டி. எனக்கு என்னமோ இதுதான் நம்ம முத்துப்பாண்டியோட ஊர், முத்துப்பாண்டியோட கோட்டையா இருக்கும். முத்துப்பாண்டி லாரி. சோ முத்துப்பாண்டிங்கிறது அவர் வந்து மதுரை கிடையாது, உசிலம்பட்டிக்காரரு. இது ஒரு பெரிய ஸ்கேம் நடந்திருக்குங்க. கில்லி படத்துல நம்மள எல்லாரையும் ஏமாத்திருக்காங்க. தேனி ரீச் ஆயிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ஒரு 8:45 வருவாரு. நம்ம கரெக்டாக டைமிங்கில் கரெக்டாக வந்திருக்கோம். 8:30 கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். அவரை இது பண்ணிவிட்டு பிக்கப் பண்ணிட்டு நம்ம அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறோம். நம்ம மேபி அங்கேருந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் நினைக்கிறேன் ரயில்வே ஸ்டேஷனில். என்ன ப்ரோ, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வண்டி எடுத்துகிட்டு ஹில் ஸ்டேஷன் வாமிட்டா. ஹில் ஸ்டேஷன்லேயே ஸ்டார்ட் ஆகலையா? ரயில்வே ஸ்டேஷனில் வெயிட் பண்ணோம்ல ஹரி ப்ரோ பிக்கப் பண்ணுறதுக்கு. பிக்கப் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது டிராஃபிக் கொஞ்சம், இந்த டிராஃபிக்கில் ஒரு நாலர் என்ன சொல்ல வந்து வண்டியை ரோடு கிராஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வண்டியில் சின்னதாக பம்பரை உடச்சி விட்டு போயிட்டாங்க. ஓட்டையே விழுந்து போச்சு. நாங்கள் வெளியே வந்து என்ன கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தால் அவன் சாரி ப்ரோ, சாரி தம்பி, மடிச்சுக்கோங்க தம்பி அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்குமே என்ன பேசுன்னு தெரியல. சரி ஓகே நான் போயிட்டு வாங்க, டாட்டா பாய் சொல்லி அனுப்பிவிட்டாச்சு. என்ன போன வாட்டி வரும்போது கொடைக்கானல் போகும்போது என்னன்னா ஒரு கோடி ரோடு கிராஸ் பண்ணியிருக்கு, தலைவர் அடிச்சு தூக்கிட்டாரு, மொத்தமாக உடஞ்சிருச்சு இந்த ஃப்ரண்ட்ல. ஸோ போன வாட்டி அந்த சம்பவம், இந்த வாட்டி இந்த சம்பவம். இதோட போதும்.
சம்பவம். இதுக்கப்புறம் நம்ம பண்ணுற வைப்பு தான் இருக்கணும் சம்பவமாக. ஸோ முதல்ல சாப்பிட்றேன், வயிறு பசிக்கிங்க. சாப்பாடு முடிச்சுட்டு நம்ம விலாக அப்படியே கண்டினியூ பண்ணுறோம். ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மக்களே. ஹலோ சார், நீங்க பேசுங்க. அவனே தெரியல. ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கேரளா இல்ல, கருப்பாட்ட போதியா? கருப்பாட்டம் அங்கிருந்து வரும். ஆனா நமக்கு போடி மெட்டு வர தமிழ்நாடு தான் மக்களே. சரியான லொகேஷனுங்க. அங்க பாருங்க, மேல பாருங்க, அப்படியே மலைய தொட்டுட்டு போகுது கிளவுடு. ஒர்த்துங்க. கரெக்டா இது எக்ஸாக்டா எந்த இடம்னா போடிமெட்டுக்கு கரெக்டா ஒரு 500 to 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிக்கிறோங்க. ஸோ இங்க வர்றவங்க இந்த லொக்கேஷனை மிஸ் பண்ணிடாதீங்க. பக்காவான லொக்கேஷனுங்க. இந்த இதில் ஒன்று அவுட்டு, 2 அவுட் ஆக போகுது, 3 அங்கே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆம்லெட் போட்டாச்சா? போட போறீங்க. உள்ள ப்ராசஸிங்ல இருக்காங்க போல. நம்ம கேரளா கூட என்டர் ஆயிட்டோங்க. ரோடு பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க இருந்து நம்ம போக வேண்டிய நம்ம ரெசார்ட்டுக்குரிய லொகேஷன் வந்து கரெக்டா 12 கிலோமீட்டர். அதான் ஆஃப் ரோட் பண்றோம் பலினோட. கார் தானே போட்டோன்னு எனக்கு இந்த ரோட பார்த்தோன்னா 2 வீலர் போட்டோமோ அப்படின்னு யோசனை. மரண பயத்தை காட்டிட்டா வரமா அப்படின்னு வேறுப்பா ப்ரோ. 6 அடிச்சா போகும் ப்ரோ. இந்த ரோட பாருங்க. இதுக்காகவே சூரியநெல்லி ரூட்டுக்கு நீங்க வரலாம். போட்டோ ஷூட்டுக்கு பக்காவான பிளேஸுங்க இது. இதான் கொழுக்குமலை போற ரூட்டு. இல்ல நீங்க எங்கன்னா இந்த பைக் நிப்பாட்டிருக்காங்கல்ல, பைக் அலோடு கிடையாது. பைக் அலோடு கிடையாது. போதில்ல ரைட்ல தான் போகும். ரெசார்ட் ஜீரோ கிரீன் இந்த இருக்கு. இதெல்லாம் கரெக்டா நம்ம ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர் கீழே லைட்டா ட்ரெக் பண்ணி வர்ற மாதிரி இருக்கு. பங்கமான லொக்கேஷனுங்க. ஆனால் நமக்கு முன்னாடி இங்கே நாங்கள் இருக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு 3 கப்பல் இங்கே வந்துட்டாங்க. இன்னைக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க? அங்கே சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆல்ரெடி. வேறு இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. நம்மளை இப்போதைக்கு டைனிங் ஹாலில் தான் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஸ்கூலில் கூட நம்ம இப்படி உட்காந்து நிதானமாக எழுதியிருக்க மாட்டோம். உட்காந்து நம்ம ஆதார் கார்டு நம்பரு, எவ்வளோ பேமெண்ட்டு, என்ன ஏது நம்ம டீட்டெயில் ஃபுல்லாமல் வாங்கிட்டாங்க. அது இல்லாமல் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு. கிட்டத்தட்ட 12 பாயிண்ட்டுக்கு எழுதி அதுக்கெல்லாம் நம்ம நேமு சைன் வேறு வாங்கிக்கிட்டாங்க. என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு. நம்ம ஒன்றும் சைன் போட்டு அமௌண்ட் பே பண்ணிவிட்டு அவரை கொடுக்கணும். அவர் எங்கே போனார்? நம்ம கையில் ஃபார்மை கொடுத்துட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். லாஸ்ட் 3 டென்ட்டு நம்ம எடுத்துருக்கோங்க. இது இந்த இடத்த நம்ம நைட் டைம் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும்? வேறு லெவலில் இருக்கும். லைட்டிங் இல்லாமல் உங்களுக்கு இதாக இருக்குது. லாஸ்ட் 3 டென்ட் இது அண்ட் திஸ் ஒன். இது 3மே நமக்கு தான். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். டென்ட்டு இது ஒரு லேயரு, இது வெளியே உள்ள லேயரு. ஸோ நீட்டாக பக்காவாக இது பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி உள்ளே வந்துட்டோம். தென் வர ஒரு நிமிஷங்க. தென் அவங்ககிட்ட அங்கேயும் இது இருக்குது. அதுமாதிரி இங்கேயும் டென்ட் போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இங்கேருந்து நம்ம அப்படியே ரிட்டன் போனோம் அப்படின்னா மொத்தம் 4 ஸ்டெப்பில் டென்ட் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அங்கே இப்போ பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 2வது நம்ம இருக்கிறது, 3வது ஒரு இதில் இருக்குது, 4வது இது. அது போக அந்த கார்னரில் இன்னும் கொஞ்சம் டென்ட் இருக்குது. இன்னும் டென்ட் இது பண்ணியிருக்காங்க. அவங்க மொத்தத்தில் ஒரு எப்படி பார்த்தா 5, 10, 20, 25 டென்ட்டுக்கிட்ட வச்சுருக்காங்க. எல்லாமே 3% டென்ட்டு. நீங்கள் கேங்காக வந்தாலும் உங்களுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அங்கேருந்து நம்ம அப்படி கீழே வந்தோம். அதுக்கு கீழே 5th ஸ்டெப்புக்கு கீழே வந்தோம்னா கேம்ப் ஃபயர். இங்கே தாங்க கேம்ப் ஃபயர் நடக்கு. மேபி பாபிக்கும் இங்கே தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரியல. ஸோ இங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம்ங்க. க்ளீனாக ஹைஜீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நான் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துட்டேன். வந்தது
ஹில் ஸ்டேஷனில் வந்து வைத்த கிளக்கிடுச்சிங்க. நம்ம இதுக்கு வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்னா இது கிட்ட 1600 பே பண்ண சொன்னாங்க. 1600 என்னன்னா ஆஃப்டர்நூன் 3 o'clock செக்இன்னு 3 o'clock செக்இன்னு 4:30 சன்செட்டுக்கு வியூ பாயிண்ட் சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. ட்ரெக்கிங் ஒரு 2 கிலோமீட்டருக்கு ட்ரெக்கிங். அதுக்கு அடுத்து இப்போ நம்ம அங்கெல்லாம் போக போகிறோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்தோடனே வெல்கம் ட்ரிங்க் கொடுத்துருந்தாங்க. வந்த உடனே அங்கே போயிட்டு வந்தோடனே கேம்ப் ஃபயர் கொடுக்குறாங்க. கேம்ப் ஃபயர் முடிச்சதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர் 7:30 to 9 8 o'clock to 9:30 வர கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு நம்ம தூங்கலாம், இல்லை வெயிட் பண்ணி கதை பேசிக்கலாம், என்னனாலும் பண்ணிக்கலாம். தென் மார்னிங் கரெக்டாக 4:30க்கு ஜீப் சஃபாரிங்க. சன்ரைஸ் பார்க்குறது கொழுக்குமலை போகிறோம். கொழுக்குமலையில் எங்கே 4:30 கிளம்பி சன்ரைஸ் பார்த்துட்டு அங்கே இருந்து அப்படியே ஜாக்வார் ராக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரெக்கிங் போகிறோம். ட்ரெக்கிங் முடிச்சுட்டு ரிட்டன் பிரேக்ஃபாஸ்ட். நம்ம கேம்ப் ஃபயர் முடிச்சுட்டு டின்னர் முடிச்சிடுவோம். டின்னர் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. இதே 1600. அதில் ஜீப் சஃபாரி வந்துடும். தென் ட்ரெக்கிங்கு, டென்ட் ஸ்டே எல்லாமே சேர்த்து பெர் ஹெட்டு 1600. மக்களே உட்காந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே சாப்பிடும்போது சரியான வெயில். அதே சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே டோட்டலாக மிஸ்ட் ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. மக்களே ஏதோ ட்ரெக்கிங்னு கூப்பிட்டு போயிட்டு சந்து பொந்து மலைக்கு இது ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க. அங்கெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. கேட்டால் இந்த இதில் ஒரு மலை இருக்குது, இந்த மலை உச்சி கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியல. நீலாம் இல்லை நமக்கு அந்த பேக்கேஜ்லேயே வந்துடும். ஸோ ஃப்ரீ. எவனோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர்ற தண்ணி தான் நினைக்கிறேன். இது அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக வருது. இல்லையா, இது ஊற்று தண்ணி நினைக்கிறேன். தெளிவாக போதே ஊற்று குடிச்சு பாருங்க ஐயா. மக்களில் ஹைலைட் என்னன்னா, இங்கே போகிற கேங்லேயே நாங்கள் தான் கடைசி கேங்கு. ஆமாம், ஃபஸ்ட்டு நாங்கள் தான் பெயிண்ட் அவுட் வெளியே வந்தோம். ஸ்டெப்ஸு முடிஞ்சு கொஞ்சம் காங்கிரீட் போட்டிருந்தாங்க. அது முடிஞ்சு ஃபுல்லாகவே கரடு முரடாக இருக்குங்க. போடு வேற லெவலு. நாக்கு தள்ள 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 5 பேர் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. எங்க ஹலோ வரலாம் வரலாம். மக்களே ஃபைனலாக நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். மலை உச்சியை ரீச் பண்ணிட்டோம். இப்போ சொல்லுங்கள், உங்கள் அனுபவம் சொல்லுங்கள். அனுபவம் தலை கிரிக்கிரின்னு வந்த மாதிரி எல்லாம் இருக்கு. 1000 கொடுங்க, 14 கிலோமீட்டர் நடங்க. திருவள்ளுவர் மாதிரி 2 அடியில் சொல்லிட்டாரு தலைவர். மேடம் மேடம் சொல்லுங்க சொல்லுங்க மேடம். மேடம் ஜி லோ பிபி, ஹை பிபி, கொலஸ்ட்ரால், சுகரு. நேற்று நைட்டு இப்போ 3 மணிக்கு பீஸா திங்கும் போது தெரியல, இப்போ தெரியுது. அதுவும் சண்டை போட்டு வாங்கி சாப்பிட்ட பீஸா. நம்ம கிளம்பிட்டோம். மேலேருந்து கீழே இறங்குறோம். எப்பா நீ எவ்வளோ
தெரியாது. நம்ம பெரிய சாமி இல்ல, பெரிய சாமி. ஆமா, சின்ன சாமியோட பெரிய பையன் பெரிய சாமி. அவர் பொண்டாட்டியோட கீழே விழுந்துட்டாராம். என் பொண்டாட்டியோட விழல, நான் மட்டும்தான் விழுந்தேன். அவரை தள்ளி விட்டதே அவன் பொண்டாட்டி. அதேதான் 70% கீழே இறங்கிட்டோம். லொக்கேஷன்லாம் பங்கம். மேலே போகும்போது தெரிஞ்ச டயர்டு, கீழே இறங்கும் போது மேலே பார்த்து ஃபோட்டோ எடுத்தது வச்சது எல்லாமே அந்த டயர்டை மறக்க வச்சிருச்சுங்க. கீழே இறங்கிட்டோம். ஒரு டீ காஃபி ஏதாவது குடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டு கேம்ப் ஃபயர். மக்களே, என்னது கேம்ப் ஃபயரை செம்ம வைபா முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம முடிச்சிட்டோம். செகண்ட் பேஜ் இப்போ வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த டிஜே அண்ணா எங்க அண்ணா? தேங்க்யூ. நீங்க எங்க இருக்கீங்கன்னு தான் தெரியல, வாங்கிக்கோங்க. மக்களே, ஃபுட்டு ஆனால் ஒருத்துங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா புலாவ், பரோட்டா, ஆபாத்தி, கடலைக்கறி, மட்டன் பட்டர் மசாலா, அப்புறம் ரைத்தா, ஊறுகாய். இதே வெஜிடேரியன் ஃபுட்டு. நான்வெஜ்ஜில் அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க? பன்னீருக்கு பதிலாக 65 கொடுத்துருக்காங்க. சிக்கன் கிரேவி, அப்புறம் 2 சால்னா, ஒரு குருமா, ஒரு சால்னா. ஸோ டோட்டலாக இதில் கொடுத்துருக்கிற ஃபுட்டு வந்து ஒர்த்து தாங்க. இன்னொரு ஆமாம் சாரி, ஒரு சால்னா, இன்னொரு டால் பருப்பு குழம்பு இது கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இந்த சம பசியில் இருக்க முடிச்சுட்டு அடுத்த நேரத்தில் வாருங்க. ஓகே கைஸ், குட் நைட். இதோட டே 1 ஓவருங்க. நாளைக்கு மார்னிங் 4:30க்கு கிளம்பி குழுக்குமலை போகிறோம். அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ சீக்கிரம் இது பண்ணுற செம்ம ஆட்டம், செம்ம வைப்பு, செம்ம சாப்பாடு. முக்கியமாக சாப்பாடு ஒர்த்துங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. வெஜ்ஜும் சரி, நான்வெஜ் சரி, யாருமே எந்த ஒரு குறை சொல்லலை. எல்லாமே ஒர்த்து தாங்கண்ணா. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் பார்க்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டு ஓகேங்கிற போது 1600க்கு இது ஒர்த்தான எப்படி சொல்ல ரெசார்ட்டுங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், நாங்கள் தூங்க போகிறோம். நாளைக்கு சந்திப்போம். டாட்டா, பாய் பாய், குட் நைட்.